Hi everyone, I am Rishwana. Welcome to my channel TNSET Mathematics. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஐகன் வேல்யூஸ், அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி, ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி, ஐகன் வெக்டார்ஸ், ஐகன் ஸ்பேஸ் இதை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கமெண்ட் செக்ஷன்ல ஐகன் வேல்யூஸ் பத்தி கேட்டிருந்தாங்க, அதுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஏங்கிற ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இது ஏங்கிறது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். அப்ப இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு 2 ஐகன் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுவே ஒரு 3x3 மேட்ரிக்ஸா இருந்தா 3 ஐகன் வேல்யூஸ் இருக்கும். 4x4னா 4 ஐகன் வேல்யூஸ். அதே மாதிரி ஜெனரலா n×n மேட்ரிக்ஸ்னா n ஐகன் வேல்யூஸ் இருக்கும். இந்த ஐகன் வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா இது ஒரு ஸ்கேலார் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் 1,1 இருக்கலாம், இல்ல 0,0, இல்ல 1,0, -1,2 இந்த மாதிரி எந்த ஃபார்மேட்ல வேணா இருக்கலாம். ரிப்பீட்டும் ஆகலாம், ரிப்பீட் ஆகாம டிஸ்டிங்டாவும் இருக்கலாம், ஏன் ஈவன் காம்ப்ளெக்ஸா கூட இருக்கலாம். i, -i இந்த மாதிரி ஃபார்மேட், அதாவது 3 பிளஸ் ரூட் ஆஃப் 17, 3 மைனஸ் ரூட் ஆஃப் 17 இந்த மாதிரி எந்த வேல்யூஸா வேணா இருக்கலாம். இது ஒரு ஸ்கேலார் வேல்யூ. இப்போ ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஐகன் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏங்கிற ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு இப்போ நம்ம ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம நார்மலா எப்படி போடுவோம்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா i இஸ் ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மேட்லயும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதுல இருந்து வர ஆன்சர் இத ஈக்குவேஷனை வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்கும் பார்த்துருக்கோம். 2x2க்கு என்ன ஃபார்மேட், 3x3க்கு என்ன ஷார்ட்கட் இருக்குன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம டைரக்டா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுல இருந்து ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்ல, அந்த ரூட்ஸ் தான் ஐகன் வேல்யூஸ். ஆனா ஒரு மெத்தட் இருக்கு. இது வந்து இதுக்கு ஐகன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனே ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கு. இங்க வந்து 0 இருக்கா, இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோ இல்ல லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோ இல்ல ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இல்ல டயகனல் மேட்ரிக்ஸா இருந்தா அதோட டயகனல் எலமெண்ட்ஸ் தான் இதுக்கு ஐகன் வேல்யூஸா இருக்கும். அங்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. அப்ப இந்த ஏயோட ஐகன் வேல்யூ நம்ம டைரக்டா போட்டுடலாம். ஐகன் வேல்யூஸ் என்னவா இருக்கும்னா 3,3 இந்த வேல்யூ, இந்த வேல்யூ. அப்ப ஏங்கிற 2x2 மேட்ரிக்ஸ்க்கு 2 ஐகன் வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நான் இந்த ஒரு டேபிள் எடுத்திருக்கேன். இந்த டேபிள் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் லாம்டான்னு போட்டிருக்கேன். லாம்டாங்கிறது என்னன்னா ஐகன் வேல்யூஸ். அதாவது இங்க நமக்கு 3 3ன்னு கிடைச்சிருக்குல்ல, இங்க ரிப்பீட் ஆயிருக்கு, அதனால இங்க 3, இங்கேயும் 3. ஓகேவா? அதாவது ரிப்பீட் ஆயிருக்கிறதுனால ஒரு டைம் போடலாம். நமக்கு டிஸ்டிங்டா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வேல்யூ போடலாம். இது தேவையில்லை, ஆல்ரெடி 1 டைம்ஸ் போட்டோம்ல, இது போதும், இது வேண்டாம், கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் ஏஎம். ஏஎம்னா என்னன்னா அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி. அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டினா இந்த லாம்டா இஸ் ஈக்குவல் டு 3 இருக்குல்ல, இதோட ஏஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏஎம்னா என்னன்னா எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கோ அந்த நம்பர் போடணும். இங்க 3 எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப ஏஎம் ஓட வேல்யூ ஃபார் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 3க்கு ஏஎம் ஓட வேல்யூ 2. நெக்ஸ்ட் வந்து ஜிஎம். ஜிஎம்னா என்னன்னா ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டினா அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு இந்த லாம்டா இஸ் ஈக்குவல் டு 3ங்கிற ஐகன் வேல்யூக்கு எத்தனை ஐகன் வெக்டார்ஸ் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுங்கிற நம்பரை வந்து இந்த ஜிஎம் தான் நமக்கு சொல்லும். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா இப்ப ஜிஎம் இஸ் ஈக்குவல் டு, இங்க நான் எழுதிக்கிறேன், ஏஎம் ஆஃப் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 3க்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னா 2 வந்துச்சு. நெக்ஸ்ட் ஜிஎம் ஆஃப் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 3க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஜிஎம் ஆஃப் லாம்டா ஜென்ரலா சொல்ற ஃபர்ஸ்ட், இது வந்து நல்லிட்டி ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா. அதாவது என்னன்னா நல்லிட்டி ஆஃப் ஏ மைனஸ், இங்க லாம்டாவோட வேல்யூ என்ன நம்ம கொஸ்டின்ல, இங்க 3, அதனால 3i. ஏங்கிறது இந்த வேல்யூ மேட்ரிக்ஸ், 3ங்கிற வேல்யூ லாம்டாலேன்னு எடுத்திருக்கோம், ஐங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், which is equal to nullity என்னன்னா ரேங்க் நல்லிட்டி தியரம் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். ரேங்க் நல்லிட்டி தியரம் என்ன, ரேங்க்கும் நம்ம நல்லிட்டியும் ஆட் பண்ணோம்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஆர்டரோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது ரேங்க் பிளஸ் நல்லிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னவோ. இங்க நமக்கு வந்து நல்லிட்டி மட்டும் தெரியும். அப்ப ரேங்க் இந்த சைடு எடுத்துட்டு போனோம்னா மைனஸ் ரேங்க்னு வருமா. அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம், n மைனஸ் ரேங்க் ஆஃப் a மைனஸ் 3i எழுதலாமா, இஸ் ஈக்குவல் டு, இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ். அப்ப என்னோட வேல்யூ நமக்கு இங்க என்ன வரும், 2ன்னு வரும். மைனஸ் a மைனஸ் 3iக்கு ரேங்க் நம்ம நார்மலா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டெப்ஸ் தான். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருமோ அதை தான் இங்க ஃபில் பண்ணணும். நான் இங்க a மைனஸ் 3i ஃபைண்ட் அவுட் பண்றேன். இங்க கார்னர் இங்க சைட்ல
a minus 3i is equal to a matrix எடுத்துக்கிறேன் minus 3 into identity ஐடென்டிட்டியோட வேல்யூ 1 1 பிரின்சிபல் எலமெண்ட்ஸ்ல வருமா அப்ப இந்த ஈக்குவல் டு இங்க டயகனல்ல மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது ஏன்னா ஐடென்டிட்டில டயகனல் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் ரிமைனிங் எல்லாம் ஜீரோவா இருக்கும் அப்ப ஏல பேலன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைரக்டா போட்டுருங்க இப்ப நமக்கு சேஞ்ச் ஆக போறது இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் அதுல இப்ப மைனஸ் 3 இன்டூ 1 அப்ப இங்க மைனஸ் 3 போடுவோமா 3 மைனஸ் 3 0 அதே மாதிரி சேமா இங்கேயும் ஜீரோவா இருக்கும் அப்ப இதோட ரேங்க் என்ன இது எக்கலான் ஃபார்ம்ல இருக்கு அப்ப டைரக்டா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் தான் ரேங்க்னு சொல்லுவோமா இதோட ரேங்க் என்ன 1 வரும் 1 is equal to 2 minus 1 1 அப்ப gm ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இப்ப lambda equal to 3ங்கற ஐகன் வேல்யூக்கு 3 வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்குன்னா 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு ஐகன் வேல்யூவா அதுதான் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி இந்த lambda is equal to 3க்கு வந்து எத்தனை ஐகன் வெக்டர்ஸ் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா ஒரே ஒரு நம்பர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அதை எப்படி கால்குலேட் பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் தான் இதெல்லாம் அது என்ன அந்த ஐகன் வெக்டர் என்னங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐகன் வெக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் of lambda is equal to 3 lambda 3க்கு ஐகன் வெக்டர் என்னவா இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரலா சொல்றேன் a minus lambda I into v is equal to இதுல aங்கிறது given matrix lambdaங்கிறது இந்த வேல்யூ iங்கிறது ஐடென்டிட்டி வேல்யூ இங்க v இருக்குல்ல இந்த v என்னன்னா இது ஒரு வெக்டார் நமக்கு வந்து இங்க क्वेश्चनல என்ன இருக்கும் 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துறோம் அதனால இது வந்து x1 x2 னு எடுத்துக்கலாம் அதுவே ஒரு 3x3 னா x1 x2 x3 நம்ம a டிபெண்ட் பண்ணி இது சேஞ்ச் ஆகும் இது வந்து ஒரு வெக்டார் இது வந்து oங்கிறது என்னன்னா ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸை தான் நம்ம o ன்னு டினோட் பண்ணிருக்கோம் நம்ம சம்ல அப்படியே ஃபில் பண்ணுவோமா a minus 3 into I into x1 x2 is equal to 0 0 a minus 3i just now இங்க தான ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இந்த வேல்யூ டைரக்டா எடுத்து போட்டுக்கலாம் x1 x2 is equal to 0 0 இங்க நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா என்ன வரும் ஃபர்ஸ்ட் டைம் 0 ஆயிடும் நெக்ஸ்ட் டைம் 2 into x2 வரும் இங்க எல்லாமே 0 ஆயிடும் equal to 0 0 ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருந்தா அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்குமா அப்ப 2 into x2 is equal to 0 0 0 இப்போ இத சிம்பிளை பண்ணா என்ன வரும் x2 ஓட வேல்யூ 0 அப்படினு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்னன்னா இது நம்ம எடுத்துக்கிற வெக்டாரோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அதுதான் ஐகன் வெக்டார்ஸ் x1 ஓட வேல்யூ இதுல இருந்து நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்ப x1 என்னன்னா அது வந்து ஒரு ஃப்ரீ வேரியபிள் அது எதையும் டிபெண்ட் பண்ணி இல்ல x1 வந்து என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனா x2 வந்து நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இது x1 வந்து ஃப்ரீ வேரியபிளா இருக்கிறதுனால நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் x1க்கு நான் 1 தான் எடுக்கணும்னு இல்ல ஏற்கனவே ப்ரீவியஸ் சம்ல x1 ஓட வேல்யூ 1 ன்னு எடுத்துறேன் அது ஏன்னு ரீசன் கேட்டிருந்தாங்க x1ங்கிறது வந்து ஒரு ஃப்ரீ வேரியபிள் 1 தான் எடுக்கணும்னு இல்ல நான் 1 எடுக்கலாம் நீங்க 2 எடுக்கலாம் இன்னொரு पर्सन 3 ன்னு எடுத்துக்கலாம் என்ன வேணா எடுத்துக்கலாம் இது ஒரு ஃப்ரீ வேரியபிள் அப்ப நமக்கு vங்கிறது தான் ஐகன் வெக்டார் x1 x2 இதுக்கு நம்ம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க x1 க்கு வந்து 1 ன்னு எடுத்துறோம் அதனால 1 x2 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 0 இதுதான் அந்த ஐகன் வெக்டார் இப்ப ஐகன் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா அப்ப ஐகன் வெக்டார் நம்ம क्वेश्चनக்கு என்னது 1 0 இதுதான் நம்ம क्वेश्चनக்கு ஐகன் வெக்டார் அதாவது வித்தின் பிராக்கெட்ல போட்டுட்டு செட் ஆஃப் எல்லா ஐகன் வெக்டார்ஸும் நம்ம எடுத்து எழுதணும்னா அதுதான் ஐகன் ஸ்பேஸ்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா இப்ப நமக்கு இங்க இருக்கிறது வந்து ஒரே ஒரு ஐகன் வேல்யூஸ் தான் அதாவது 3 வந்து ரிப்பீட் ஆயிருக்கு நம்ம ஒரு தடவை போட்டா போதும் திரும்ப மறுபடியும் 3க்கு இதே ஸ்டெப்ஸ் தான் மறுபடியும் ஃபாலோ ஆக போகுது இதே ஆன்சர் தான் வரப்போகுது அதனால ஒரே ஒரு டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும் இப்ப 3ங்கிறதுக்கு அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி அதாவது எத்தனை வந்து ஐகன் வெக்டார்ஸ் வருங்கிற நம்பர் தான் இந்த நம்பர் 1 சப்போஸ் இங்க 2 இருந்துச்சுன்னா நமக்கு 2 ஐகன் வெக்டார்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அது அந்த ஐகன் வெக்டார் என்னங்கறத இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதியிருக்கோம் அந்த ஐகன் வெக்டாரை செட் ஆஃப் ஐகன் வெக்டார்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கலெக்ஷனா நம்ம போடுறது தான் ஐகன் ஸ்பேஸ்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா பேசிஸ் ஆஃப் ஐகன் ஸ்பேஸ்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் இந்த ஏஎம்க்கும் ஜிஎம்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் 1 less than or equal to gm less than or equal to am இது வந்து ஆல்வேஸ் ட்ரூவா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு ஐகன் வேல்யூ வந்து 1 டைம் தான் ரிப்பீட் ஆயிருக்குன்னு வச்சுப்போமே am வந்து 1 தான் இருக்கு அப்ப gm வேல்யூ 1ல இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்ப am 1 இருந்தா gm 1 தான் இருக்கும் ஏன்னா 1 less than or equal to gm less than or equal to am
சப்போஸ் ஏஎம் ஓட வேல்யூ வந்து 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஜிஎம் வந்து என்னவா இருக்கும்? ஐதர் 1 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 இருக்கலாம். அதே மாதிரி ஏஎம் வேல்யூ 3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஜிஎம் வேல்யூ என்னவா இருக்கலாம்? 1 இருக்கலாம், ஆர் 2 இருக்கலாம், ஆர் 3 இருக்கலாம். அப்புறம் இந்த ஜிஎம்க்கு இந்த பேசிஸ்க்கு இதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு. நம்ம டைரக்டா ஜியோமெட்ரிக் மீனிங்னு சில டைம் கேட்பாங்க, சில டைம் ஜிஎம்னு கேட்பாங்க, சில டைம் என்ன கேட்பாங்கன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இது வந்து இந்த வெக்டார், இந்த நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல ஐகன் வெக்டார், அதை வந்து நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நம்பர்னு கேட்டாங்கன்னா இந்த ஜிஎம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி ஐகன் ஸ்பேஸ்னு கேட்பாங்க, இல்லைன்னா பேசிஸ்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதோட நேம்ஸ் வேணா சேஞ்ச் ஆகுமே தவிர ஆனா இந்த ப்ராசஸ் வந்து சேம் தான். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த 2x2 மேட்ரிக்ஸ் மாதிரி 3x3 4x4 மேட்ரிக்ஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.